ஜெய் சாயிராம். தோல்வியைக் கண்டு எப்பொழுதுமே துவண்டு விடாதே. தோல்வியின் அடுத்த கட்டம் அனுபவம்தான். அனுபவத்தின் அடுத்த கட்டமே வெற்றிதானே. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இந்த இக்கட்டான சூழ்நிலை எப்பொழுது என் வாழ்விலிருந்து மாறப்போகிறது? எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நடக்கும் சூழ்நிலையை பார்த்தால், என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பார்த்தால், எவ்வாறு என்னை காப்பாற்றப் போகிறீர்கள்? இப்படியே இது நீண்டு கொண்டே போனால், காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால், இப்படியே வாழ்வு சென்று கொண்டே இருந்தால், இதன் முடிவுதான் என்னவாக இருக்கும்? அல்லது உங்களின் வாக்குதான் என்ன ஆகும் என்று என்னை பார்த்து நித்தம் நித்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும், நான் எப்படியும் உன்னை காப்பாற்றி விடுவேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் மீட்டெடுத்தே விடுவேன். இதை முழுவதுமாக புரிந்து கொள். புரிந்து கொள்ளவில்லை என்றால், உன் சாயப்பா கூறுவதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். அப்பொழுது உனக்கு தெள்ள தெளிவாகவே புரியும். கலங்காமல் இரு என் செல்வமே. கடைசி நொடியிலும் கூட நீ காப்பாற்றப்படுவாய். கடைசி நொடியிலும் கூட மாற்றங்கள் உனக்கு சாதகமாகவே நிகழும். இதை கேட்பாயெனில், உனக்கு இறுதியில் நான் எப்படி உன்னை வந்து காப்பாற்றுவேன்? கடைசி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருந்தாலும் கூட உன்னை எப்படி நான் காப்பாற்றுவேன் என்பது உனக்கு தெள்ள தெளிவாகவே புரியும். நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் இல்லை. ஒரு கட்டம் வரவு, மறு கட்டம் செலவு. ஒரு கட்டம் இன்பம், மறு கட்டம் துன்பம். இதுதான் இயற்கையின் விதியும் கூட. இதை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாய் புன்னகையோடு நகர்ந்து கொண்டே இரு. உனக்கானது எந்த நொடியிலும் உன்னை வந்து சேரும். ஒரு மாடு ஒரு அடர்ந்த காட்டிற்குள் மேய்ச்சலுக்காக அழைத்து செல்லப்பட்டது. அது மேய்ச்சலுக்காக நடந்து கொண்டே சென்றது. அந்த வழியாக ஒரு புலியும் வந்தது. மாட்டை பார்த்த புலிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. இன்று நமக்கான வேட்டை ஆரம்பம் என்று சொல்லிக்கொண்டு மாட்டை துரத்தி சென்றது புலி. மாடும் வேகமாக ஓடியது. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதிவேகமாக ஓடியது மாடும். ஆனால் புலியோ தன்னுடைய பசிக்காக மாடை விட அதிகமாக ஓடியது. மாட்டை இரையாக்கிக் கொள்ள வேகம் எடுத்தது புலியும். அப்பொழுது அங்கு ஒரு குளம் தென்பட்டது. அந்த குளத்தில் தண்ணீர் சற்று குறைவாக இருந்ததால் மாடு அந்த குளத்தை தாண்டி வேறு இடம் போகலாம் என்று அந்த குளத்தில் கால் வைத்தது மாடு. புலியும் மாட்டை கைப்பற்றிவிடலாம் என்று நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு மாட்டை துரத்தி கொண்டே வந்து அதுவும் அந்த குளத்தில் கால் வைத்தது. அவ்வளவுதான். மாடும் அங்கிருந்த சேற்றில் மாட்டிக்கொண்டது. புலியும் அங்கிருந்த பாதாளமான சேற்றில் மாட்டிக்கொண்டது. இருவராலும் நகர்ந்து செல்லவே முடியவில்லை. ஒவ்வொருக்கொருவர் பார்த்து கொண்டனரே தவிர அசைக்க கூட முடியவில்லை, அசையக்கூட முடியவில்லை. மாடும் நன்றாக சிக்கிக்கொண்டது சேற்றில், புலியும் நன்றாகவே மாட்டிக்கொண்டது சேற்றில். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு எப்படி தப்பிப்பது என்று குழப்பத்தோடு ஒவ்வொருவர் பார்த்து கொண்டனர். அப்பொழுது மாடு புலியை பார்த்து கேட்டது, உனக்கு உரிமையாளர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டது. அப்பொழுது புலி சொன்னது, நான் இந்த காட்டில் வசிப்பவன். எனக்கு யார் உரிமையாளராக இருக்கப் போகிறார்கள்? அதை கேட்டுவிட்ட மாடு சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய் என்ற புலி கேட்டவுடன், நான் உரிமையாளரோடு இருக்கிறேன். அதனால் கூடிய விரைவில் நான் காப்பாற்றப்படுவேன். ஆனால் உரிமையாளரே இல்லாமல் இருக்கும் நீ இங்கேயே இருந்து சாகத்தான் போகிறாய் என்று சொன்னது அந்த மாடு. இதை கேட்ட புலி, நீயும் உரிமையாளரோடு தான் இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது இதே சேற்றில் என்னோடு மாட்டிக்கொண்டிருக்கிறாய்தானே?
உன்னை எப்படி அந்த உரிமையாளர் வந்து காப்பாற்றுவார்? நீயும் என்னைப் போல் சாக வேண்டியதுதான் என்று கம்பீரமாகவே சொன்னது. இதை கேட்ட மாடு சற்று சிரித்துவிட்டு, இல்லை இல்லை, என்னுடைய உரிமையாளர் இரவு வரை, அந்தி பொழுது சாயும் வரை என்னை பார்த்து கொண்டே இருப்பார். நான் இரவு வரை வீடு திரும்பவில்லை என்றால் என்னை தேடி கொண்டு வருவார். எப்படியேனும் என்னை கண்டுபிடித்து இந்த குளத்திலிருந்து மீட்டெடுத்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது மாட்டின் உரிமையாளர் அங்கு வந்தார். வந்து கஷ்டப்பட்டு போராடி அந்த மாட்டை குளத்திலிருந்து மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார். மாட்டிற்கும் அதனுடைய உரிமையாளருக்கும் மனம் இருந்தாலும் கூட அந்த புலியை காப்பாற்ற முடியவில்லை, காப்பாற்றவும் மனதில்லை. ஏனென்றால் புலியை காப்பாற்றினால் தன் உயிருக்கே பாதிப்பு வந்துவிடுமோ என்ற எண்ணம் அந்த உரிமையாளரிடம் நிறையவே இருந்தது. எனவே புலியை அப்படியே விட்டுவிட்டு உரிமையாளர் மாட்டை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டார். இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இங்கு உரிமையாளர் என்பதுதான் குரு, மாடு என்பதுதான் அந்த குருவை அடைந்த பக்தர், புலி என்பதுதான் கர்வமாக இருக்கும் மனிதனின் மனம். நம்பிக்கையோடு குருவை சரணடைந்த பக்தன் யாராக இருந்தாலும், பக்தன் அந்த குருவை தேடாவிட்டாலும் குருவே பக்தனை தேடிக்கொண்டு நிச்சயமாக வருவார். பக்தர் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும், பிரச்சனையை குருவிடம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், மனபாரத்தை குருவோடு பகிர்ந்து கொண்டாலும் பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும், ஆபத்து காலத்தில் சரியான நேரத்தில் வந்து உதவி புரிவார் குரு. பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனை, சோதனை என்று இருக்கும் அந்த குளத்திலிருந்து மாட்டை எப்படி அந்த உரிமையாளர் மீட்டெடுத்தாரோ, அதே போல வாழ்விலிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து அந்த பக்தரை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குரு மீட்டெடுப்பார், வாழ்வின் வெற்றியை அடைய செய்வார். புலியைப் போல உரிமையாளர் இல்லாதவர்களோ குரு இல்லாதவர்களோ இருமாப்போடு ஆணவத்தோடு நம்பிக்கையில்லாமல் இருக்கும் எந்த ஒரு பக்தரையும் அந்த குரு காப்பாற்றுவதே கிடையாது. குருவாலும் காப்பாற்ற முடியாது, ஏன் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. ஆணவத்தோடும் இருமாப்போடும் இருக்கும் எவரையுமே காப்பாற்றவே இயலாது. என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் சரணடைந்திருக்கிறாய். உன்னை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு. கஷ்டமாக இருக்கிறதே, நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், ஆனாலும் என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே. எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும்? நடக்கும் சூழ்நிலை பார்த்தால் மாற்றங்கள் நிகழ்வது போல எந்த ஒரு அறிகுறியும் தென்படவே இல்லையே என்று மட்டும் மனதை தவறாக எண்ணிவிடாதே. கடைசி நொடியில் கூட ஆட்டங்கள் மாறும், மாற்றங்கள் மாறும். நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் போது உனக்கு ஏன் மனக்கவலை? பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு பயணத்தை துவங்கு. நடப்பதும் கிடைப்பதும் நல்லதாகவே உனக்கு அமையும். நான் நல்லதாகவே அமைப்பேன். உன் வாழ்வில் அனைத்தும் நடக்கும். நடக்கும் என்று நினைத்துப்பார், எல்லாம் சுபமாகவே நடக்கும். உன் வாழ்வில் நிலையான நிம்மதியாக இருக்கும். நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி ஏங்கியே கவலைப்பட்டு கொண்டே உன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறாய். மனதை ரணப்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து கொண்டிருக்கிறாய் மகளே. இப்படி போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என்னாகுமோ ஏதாகுமோ என்று மனதிற்குள் குழம்பி குழம்பி உன் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அந்த ரணமாகிய வாழ்க்கையை எப்படி மீட்டு கொண்டு வருவது, எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஏனப்பா இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னிடம் கேட்டே விட்டாய். தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதன் பற்றிய சிந்தனையும்
அதை பற்றிய நினைப்புகளையும் உன் மனதிலிருந்து அறவே ஒழித்துவிடு. அந்த நினைப்புகளை நீ விரும்பாமல் உன் மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் மனதிற்கு நீயே செய்யும் அநியாயம். குழந்தையே, மற்றவர்களுக்கு முன் சிரித்து வாழ்வதைப் போல் வாழ்ந்துவிட்டு உன் மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கே நீ வேஷம் போடுவதால் உனக்கு அது நல்லதாகுமா? நிச்சயமாக ஆகாது என் தங்கமே. உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக வாழ நினைக்காதே, உன் மனதிற்காக முதலில் வாழ நினை. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக உன்னை வந்து சேர்ந்தே விடும். நீ இப்படி மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை அன்பாக நேசிக்கிறவர்களும் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிம்மதி கூட நிம்மதி இல்லாமல் போய்விடும். அவர்கள் கூட மன நிம்மதி இல்லாமல் தவித்துதான் கொண்டிருப்பார்கள். இது உனக்கு புரிகிறதா? அப்படி இருக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க பழகு. அந்த நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நீ சற்றே விலகி இருப்பது மிகவும் நல்லது. உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, அதுவே மிக மிக சிறந்த வழியாக இருக்கக்கூடும். எப்பொழுதுமே அமைதியாக போய்விடுவது ரொம்பவே நல்லது. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கான காரணம் அவர்கள் உன்னோடு பேசி பழகிவிட்டார்கள். உன்னுடைய குணாதிசயம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீ இப்பொழுது எது நடந்தாலும் அமைதியாகவே சென்று விட்டால் அவர்களுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னிடம் ஒரு வேற்றுமையை பார்க்கிறார்கள். உன்னை போலவே உன்னை சுற்றி இருப்பவர்களும் இருக்க வேண்டும், மாறிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு. உன்னை மாதிரியே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ சிந்திப்பதும் மிக மிக தவறு. மற்றவர்களோடு உன்னை எண்ணிக்கொள்ளாதே. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொருவரின் மனநிலையும் வேறு விதமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் உன்னை போல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். இதுவே உலக நியதி. இப்படி மற்றவர்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்யும் விஷயம் உனக்கு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சொல்லியே சண்டை போட்டே கொண்டிருக்காமல் அமைதியாக அவர்களிடம் இருந்து விலகி விடுவது ரொம்பவே நல்லது. ஏன் உங்களை விட்டு நான் விலகுகிறேன் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. அமைதியாக சென்று கண்மணியே, எதிலையும் பொறுமையை கடைப்பிடி. பொறுமையோடு நீ செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி படிகட்டுகளில் நீ ஏறும் பொழுது அனைத்து படிகளையும் வெற்றிக்கான படியாகவே நான் உனக்கு உருவாக்கி தருவேன். ஆனால் பொறுமை என்பது மிக அவசியம். நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். நான் வெற்றியடைவதற்காகவே என் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற மன தைரியம் உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி அடியாகவே நான் மாற்றி காட்டுவேன். அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நானும் இல்லை என் குழந்தையே. என் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற நீ எந்த துயரம் வந்தாலும் என்னை முழுவதுமாக நம்பி எனக்கு அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிற நீ எந்த சோதனை வந்தாலும் என்னை மறவாமல் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நீ எனக்கு கிடைத்த மிக அற்புதமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷமான குழந்தையை நான் எப்படி விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? நடக்குமா நடக்காதா என்று என்னிடமே கேள்வி கேட்கிறாய். உனக்கு நடத்தி கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுப்பேன்? இதை ஏன் நம்ப மறுத்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் ரணமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்து நிற்கிறாய்.
முதலில் மனதை மாற்றிக்கொள். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையை உன் மனதில் ஆழ பதியவை. பொறுமையோடு எதற்குமே காத்திரு. நினைத்தவுடன் எதுவுமே நடந்துவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது என் பிள்ளையே. இது உனக்கு புரியும்தான், அல்லது புரிந்தும் புரியாதது போல் நிற்கிறாயா? என் பிரியமே, அப்பா சொல்வதை கேள். நம்பிக்கையோடு இரு. எதுவும் என்னை மீறி தவறாக போய்விடாது. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்ல, உன் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்த, உனக்கு தன்னம்பிக்கையை விதைக்க, அனைத்துமாக உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, உன் தோழனாக, உன் நண்பராக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போற்று எதற்குமே குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனம் குழப்பிக்கொண்டே இருப்பதால்தான் நீ எதையுமே, நல்ல நிகழ்வுகள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறாய். முதலில் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை முதலில் வளர்த்துக்கொள். நல்ல நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக பிரகாசமாகவே இருக்கும். நல்லது மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. என் அன்பு குழந்தையே, முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்களை நன்றாக புரிந்து கொள். அவர்களுடைய எண்ணம் என்ன, அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். அப்படி புரிந்து கொள்ளாமல் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொண்டு பின் அவர்கள் உன்னை ஏமாற்றி உன்னை வருத்தப்பட வைத்து செல்லும் பொழுது உன் மனதை தேவையில்லாமல் கலங்கடிக்காதே. ஏனென்றால் அவர்களை புரிந்து கொண்டு பின் நீ செயல்படுவதுதான் உன் வாழ்வில் நீ மிக முக்கியமான செயலாகவே கருத வேண்டும். அதை விட்டுவிட்டு உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டு அவர்களோடு பழகுவது முட்டாள்தனம் செயலானது குழந்தையே. என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். என் கண்கள் இப்பொழுது உன் கண்களுக்கு தெரிகிறதென்றாலே உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள், புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இதை பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். நீ பாக்கியசாலி. என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். நீ அதிர்ஷ்டசாலியும் கூட. அதனால்தான் இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. உன் தந்தையாகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன்னுடைய உடல் வலி, உன்னுடைய மனவலி, அனைத்து வேதனைகளையும் நான் தாங்கிக் கொண்டு என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே சாயிநாதரே. என்னை அதிலிருந்து மீட்டெழுங்கள் சாயிநாதரே. எப்படியாவது என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள். வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய். என் அன்பு செல்வமே, நீ வாய் திறந்து கூற முடியாத பிரச்சனைகளை நான் கண்களால், என்னுடைய கண்களை திறந்துதான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மிக வேகமாக நான் வெளியே கொண்டிருவேன். பொறுமையாக இரு, காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எனவே என் செல்வமே, கவலையை விட்டொளி. உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் அறிவேன். உனக்கான நல்ல வாழ்வை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். உண்மையும் நேர்மையும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உன்னிடத்திலிருந்தால் அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும். நிச்சயமாக உன் சாயப்பா இதை செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். என் அன்பு செல்வமே, சந்தோஷம் என்பது கஷ்டங்களை, வேதனைகளை, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது அல்ல. அதுவல்ல சந்தோஷம்.
எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், என்னதான் சந்தர்ப்பங்களில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் ஏறி மிதித்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்வு. நான் உனக்கு செய்யாமல் என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும். உன் துன்பத்தையும் சிறப்பானதாக மாற்றி யோசி. உன்னுடைய வலிகளும் இன்பமயமாக மாறிவிடும். உன்னுடைய துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறும். எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள். தூய எண்ணங்களாக வைத்துக்கொள். உன் எண்ணப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே, கவலைப்படாதே, வேதனைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன். உன் தேவைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்கான எல்லாமே கூடி வரும் நாள் மிக தொலைவில் இல்லை, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கத்தான் போகிறாய். சந்தோஷம் உன்னை தொட பக்கத்தில் வந்துவிட்டது. விடியலுக்காக காத்து கொண்டே இரு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. அந்த நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நாள் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கு தேவையானதை உன்னிடமே நான் ஒப்படைத்து விடுவேன் என் கண்மணியே. அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் பொறுமைக்கு தக்க பதில் நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். மனப்பக்குவம் என்பது நம் மனதிற்கு வெளியே நடக்கும் நன்மை தீமைகளால் நம் மனம் சஞ்சலமடையாமல் ஒரு சமமான நிலைக்கு உட்படுத்துவதே மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவத்தை அடைவதற்கு ஏராளமான அனுபவங்களும் தேவைப்படுகிறது. அதுதான் அந்த மனப்பக்குவத்தை அடைவதற்கான முதற்படியாக கூட இருக்கும். தோல்விகள் வரும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைப்பவர்களை ஆராய்ந்து பார்த்தால் அதில் பாதி பேர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு மட்டும் இப்படி நடப்பதில்லை என்ற மனநிலைக்கு முதலில் உன்னை பக்குவப்படுத்த வேண்டும். எத்தனையோ எத்தனையோ வாக்குகளை நீ கேட்டிருக்கிறாய். உனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறதல்ல, உன்னை விட கஷ்டப்படுகிறவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நினைத்து கொண்டு நமக்கு வரும் கஷ்டத்தை பாதியாக குறைத்து கொள்ளலாம். தலைக்கு மேல் கூரை, உண்ண உணவு, போட துணிமணிகள் இருக்கிற போது நமக்கு கவலை எதற்கு? அந்த மனநிலையை நாம் நமக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் மனப்பக்குவம். உண்மையில் அதை நினைத்து திருப்தியடைகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை உன்னை கேட்டுதான் தோன்ற வேண்டுமெனில் அதற்கு மனப்பக்குவம் மிக மிக அவசியம். இந்த 10 குணம் உன்னிடம் இருக்கிறதா? இருந்துவிட்டாலே நீ மனப்பக்குவம் பெற்றவர்தான் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். மனம் பக்குவமாக இருப்பவர்கள்
எல்லா காரியத்திலும் செய்யும் எல்லா காரியத்தையும் தீர்க்கமாக யோசித்து ஆலோசித்து பின்தான் செய்வார்கள். அப்படி இருந்துவிட்டாலே நீ மனப்பக்குவம் பெற்றவர்தான். எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நின்று நிதானமாக செய்பவரே வாழ்க்கையில் பக்குவப்பட்டவர். அந்த பக்குவம், அந்த மனப்பக்குவம் உன்னிடம் இருந்தால் நீ மனப்பக்குவம் பெற்றவர்தான். அடுத்ததாக மிகவும் நேர்மையுள்ளவராக இருப்பார்கள். வாக்கு தவறக்கூடாது. வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலிருந்து பின்வாங்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஏதாவது செய்தால் அந்த இடத்தில் தன்னை வைத்து பார்த்து அது நமக்கு நடந்தால் நாம் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா, நமக்கு நடந்தால் அது சந்தோஷமாக இருக்குமா துக்கத்தை கொடுக்குமா என்று ஆலோசித்த பின்தான் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை செய்வார்கள்.